ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுனால நாங்கள் அன்றைக்கி கும்பாபிஷேகம் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தனால இடையில ஒரு நாள் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2 நாளுக்கு வந்திருந்தோம். வந்திருந்தப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தோம். கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருந்தது. எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறப்ப ஐயோ சாமி பார்க்க முடியாதோ என்னமோ நினச்சிட்ருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருந்தது கூட்டம். ஒரு 30 பேர் இது மாதிரி தான் இருந்தாங்க. பொறுமையாக நின்று நிதானமாக கும்பிட விடுறாங்க. நீங்களும் போகிறதுனா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த லைட்டிங்கு நல்லா கொஞ்சம் பகலில் போனீங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்க பெயிண்டிங் எல்லாமே நம்ம பொறுமையாக உட்காந்து நல்லா நிதானமாக பொறுமையாக சுற்றி பார்க்கலாங்க. நீங்கள் போயிட்டு வந்துட்டு உங்களோட அனுபவங்கள் ஃபுல்லாகவே சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும், மனம் ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப அமைதியாகவும் எனக்கு தோணுச்சு. அங்கே போயிட்டு வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஒவ்வொன்று சிலைகளையும் நல்லா பொறுமையாக பார்த்துருந்ததுனால ரொம்ப பொறுமையாக பார்க்கறதுனால எனக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. நான் இப்போ இத்தனை டைம் போனதில்லை. இந்த டைம் நான் ரொம்ப பொறுமையாக மேலே இருக்க கலசம், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற லிங்கம் எல்லாமே நான் ரொம்ப நல்லா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உள்ளே போகும்போதுமே மேலே இருக்க கலசங்கள் அது ஃபுல்லாகவே நல்ல அந்த ஸ்டெப்ஸு அந்த போயிருந்தது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த லைட்டிங் கூட நல்லா இருந்தது. அந்த கொடி மரத்துக்கிட்ட அந்த லைட்டிங்கு, அந்த பூ டெக்கரேஷன், நடராஜன் சிலை பக்கத்தில் இருக்க அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அம்சமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள்.